ஆ டேய் என்னடா என்னால முடியலைங்க. அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுத்தி இப்படி கிறுக்குன்னு உட்காந்துட்டு அப்படி ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. இந்த இவன் பண்ற டோலாயும் தாங்க முடியல சாமி. என்னால முடியலைங்க. சோர்ந்துட்டு பாத்தீங்களா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. என்னங்க பண்ணட்டு நானு? அவன் சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறான். அவன் வேலை ஏதோ அவன் பெருசுன்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம சொல்றது எதுவுமே கேட்கறது இல்ல. சரிம்மா? அட்டி பிச்சிருவேன்டா நீ. நான் உன்னை வந்து நான் வச்சு பாக்குற வேலையே இல்ல. என்னது? என்கிட்ட இருக்க மாட்டே கிளம்பிருவோங்கிறானுங்க. எங்கடா கிளம்புவ? சும்மாலாம் நான் மிரட்ட மாட்டேன். இல்ல பெரிய ஆக்ஷன் ஆட்டு தெரியுதுடா. நல்ல முறை நார்மலா பேசி பொழைக்கிற வழி பாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் அங்க போறேன், இங்க போறேன்ட்டு. சொல்றான், ஒரு 5,00,000 காசு குடுங்க. நான் பிக் பாஸ் போகணும் அப்படிங்கிறான். ஏங்க பிக் பாஸ்க்குள்ளயே போயெல்லாம் அழுதுட்டு வந்து சட்டை கட்டிட்டு கிடக்குறாங்க. இவன் வேற இன்னைக்கு எடுக்க போறோங்க. இன்னைக்கு ஒரு ஆள் இன்னைக்கு. பிக் பாஸ் இங்க வந்து மானத்த காரி துப்புறாங்க நான் வெளியில போய் நான் போனா. நீ பிக் பாஸ்க்குள்ள போய் வேற துப்பணுமா? ஐயோ! உலகமெல்லாம் துப்பிரும்டா. வேண்டாம். டேய் பூஜா மணி போய் நிப்பாட்றா. தண்ணி போட்டுட்டாங்க இன்னைக்கு. கொஞ்சம் கிட்ட கிடைச்சிச்சு. ரீச்ச பார்த்தா நீ தாண்டி குடுத்துருப்ப. தண்ணி போடுற காசு அவனுக்கு நான் குடுக்கலடி. நான் தண்ணி போடுறதுக்கு காசு குடுக்க மாட்டேன். திங்கிறதுக்கு வேணா குடுப்பேன்டி. எவ்வளவு வேணா சாப்பாடு குடுப்பேன். குத்து போடும் நான் கொள்ளையா. பிக் பாஸ் பானம் பண்ண புருஷன். ஆ? எந்த பிக் பாஸ் புடுங்குதாங்க? நம்ம பிக் பாஸ் டான்ஸே ஆட முடியாம கிடக்குது. நீ பிக் பாஸ் அங்க வேற போகணுமா? உலகமெல்லாம் தெரியாது. கேமரா வச்சு காட்டுவாங்க. ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? டேய் நம்மளால ஒண்ணும் முடியாதுடா. நம்ம எல்லாம் போய் தாங்க முடியாதுடா. சொன்னா கீழறா. சத்தம் போட்டு பேசக்கூடாது. எல்லாம் பக்கத்துல எல்லாம் கேட்டுரும். வேண்டாடா கம்முனு இருடா. ஐயோ கடவுளே இவங்க கேட்க மாட்டேங்கிறானுங்க. டேய் பிக் பாஸ்குள்ள போற மூஞ்சி எல்லாம் வேறடா. நம்ம மூஞ்சி இல்லடா அங்க. ஆ? என்னது? கிளவி நீ கம்முனு இரு அப்படிங்கிறானுங்க. இத்தனை நாளா எப்படி சொல்லிட்டு இருந்தேன்? அம்மா அம்மான்ட்டு. இப்ப என்னங்கிறா கிளவி நீ கம்முனு இரு அப்படிங்கிறானுங்க. அவனுக்கு ஏன் கம்முனு இருக்குன்னு சொல்ற தெரியுங்களா? இது போட்டானு கொஞ்சம் எனக்கு தெரியாம போய் போட்டு வந்துட்டாங்க. என்ன பண்றதே முடியல. பிக் பாஸ் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறான். உன்னையும் கூப்பிட்டாங்களா பிக் பாஸ்க்கு? டிப்புக்குட்டி என்னடா அது? இடையில எங்க போன குட்டி வேற வந்து உட்காந்து அது வேற பாத்துக்கிட்டு இருக்குது இருக்குன்னு. நீங்களாம் நாங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாப்பது முன்னாடி டேரக்டாவே பாத்துருது. கொத்த வச்சு உட்காந்து பாத்துக்குது. அதை எப்படி யார் எடுக்கிறது? நான் எடுக்க முடியாது இப்ப. டேய் அந்த குழந்தை குட்டிடாது அதுகிட்ட பேசுறேன்டா சிரிச்சு. ஏன்டா அதுக்கும் ஒரு மானத்தை வாங்குறீங்க? டேய் முட்டுடா உஜல என்ன நினைச்சுட்டு வந்தீங்க? அட பிக் பாஸ்ல நம்ம போய் ஜெயிச்சு வர முடியாது. சொன்ன கேளு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மாங்கட்டினைய என்னது? கார் வாங்கி கொடுங்க. நல்லா கார் வாங்கிட்டு ஒரு 5,00,000 கையில் கொடுங்க. நான் மேக்கப் பண்ணிட்டு போறேங்கிறான். முகத்துக்கு மேக்கப் தண்ணி போட்டு மூஞ்சி அதையும் பாரு. புண்ணாக்கு பையனே. ராயத்துல யாரு இது கடைசி எதுக்கு கூட்டி வச்சு இது ஒரு இது நான் பேசிட்டு இருக்கேன் நானும். என்னால முடியலைங்க. இந்த சமாளிக்கிறதுக்கு போதும் பேர் கடைசியில் பிக் பாஸ் போகுது நீ. எந்த பிக் பாஸ் போவ? நம்ம சைக்கிள் இருக்குதுல்ல அதை எடுத்துட்டு ஊர் சுத்திட்டா போய். ஊர் சுத்தி நான் சாணி அங்கிட்ட இருந்தா எடுத்து போடும். குப்பை வந்து சேர்த்து வித்துக்கலாத. நான் எப்பவுமே வந்து ஃப்ரீயா எது கிடைக்குமோ அதை வரல சேர்த்து விக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிக் பாஸ் போறாருமே ஒரு பிக் பாஸ்க்கு கோவம் வருது. நம்ம அவ்வளவு கோவம் வருது புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள் மண்டல மசாலா இருக்குதா இல்லையா? தண்ணி 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 கறி 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 போட்டு எங்கிட்ட யார கொடுத்தாங்க அந்த காசு? என்னது? அந்த சோள பொருள் வச்சுட்டு அந்த பக்கத்துல சொன்ன சின்ன மூட்டையில காசு இருந்துச்சு. அதான் ஒய்யால 700 ரூபாய் நான் சும்மா நினைச்சு 15 ரூபாய்ன்னு சொன்னேன். 700 வச்சிருந்தேன். நீ எடுத்து அது குடிச்சு நிக்கி என்ன முன்னாடி போய் கம்மி கம்மி குச்சி பிடிச்சிருக்காங்க. குச்சி பிடிச்சிட்டு இருக்கிறேன் புரிஞ்சு. அவன் பிக் பாஸ் போற நேத்து வந்தவன். நீ குஞ்சாமணி எப்ப குஞ்சா ஆட்டிட்டு இங்கே கிடக்குற நீ? நீ குஞ்சாட்டு போ. என்னடா வேலை கொடுக்குற நீ? ஒண்ணு ஒரு 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 வேலை ஏதாவது உருப்படியா செய்யறியா? களை ஏறா அந்த காட்டுல எல்லாம் களை முளைச்சு கிடக்கு போய் இடம்னு சொன்னா அதுக்கு போறேன் இன்னைக்கு. ராமத்தை கந்தசாமி புடிச்சு வரணுமா? சரி ராமத்தை புடிச்சு வரணுமா? அவன் வெளிநாட்டு போயிட்டான். கந்தசாமி இருக்கிறியா தொட்டிக்கிட்டு தொடங்கிக்கிட்டு இது என்ன போல மானம் கட்டு பழப்பு. நீ பிக் பாஸ் பழப்பத்தை என்கிட்ட பேசாத விட்டு ஒரு எத்துன்னு வச்சுக்க. ஏற்கனவே விழுந்துருவ. பிக் பாஸ் போறாங்க. பிக் பாஸ்க்கு எந்த பிக் பாஸ் கூப்பிடுறாங்க? டேய் நீ போட அப்படின்னா கூட அவன் வத்தியில் தாட்டுக்கலாம் முடியாதுடா. அதாவது அம்மா காசு இது கொடுத்தா நம்ம அவன் அவுட்டி போட்டுருவான். நீ கூட போ கிளம்பு. சைக்கிள் எடுத்துட்டு போங்க. நம்ம பர்பிள் கலர் சைக்கிள் எடுத்துட்டு போங்க. ஆமா அதை எடுத்து போய் நான் சீக்கிரம் போயிடலாம். அங்க போய் கலந்துக்கிட்டு சும்மாதா நீ மொபைல் கையுமா போற. போயிட்டு அங்க என்ன நல்லா நடக்குது வாட்ச் பண்ணிட்டு எனக்கு அப்பப்ப அப்லோட் பண்ணிட்டே இரு. டீட்டெயில் கொடுத்துட்டு எனக்கு என்ன நடக்குது என்ன உள்ள பண்றாங்க பாக்கலாம். சரியா? பட் டேய் நான் உனக்கு நீ போய் ஜெயிச்சிடலாம். நம்ம ஒரு பேரும் திரளம் பண்ற குத்தி போடுவேன். நான் விடமாட்டேன்ல அதுக்கு. சுப்பாத்தா வருவா. குழந்தையெல்லாம் பாத்துக்கிறேன்டா போடா. குழந்தைகளை பத்தி பாக்க கேக்குறாரு. நீ போ கொஞ்சம் பண்ணி நீ போ. நீ போயிட்டு முனியாண்டி நீ போறியா? அவருனால முடியலின்றார். முனியாண்டி போகலின்றார். இந்த குஞ்சமணி பையனுக்காக இப்ப சுப்பாத்தா போறாங்க. இவரு குஞ்சுமணி போறாங்க. குஞ்சுமணி எனக்கு தாங்கள போட்டு பிக் பாஸ்குள்ள போய் என்ன நிலைமையில எப்படி வருவாங்க பார்ப்போம். அதுக்கு மேல உன்னை வச்சுக்கிறேன். அடுத்த குஞ்சாமணி அனுப்பிச்சுட்டு இருக்கேன் நான். என்ன குஞ்சாமணி எதுக்குமா உன்னை அனுப்பிச்சு விடுறேன் உன்னை கண்காணிக்கிறதுக்கு. சரியா? நீ போ. அதுக்கப்புறம் நான் சொல்றது வேண்டாம் வேண்டாம்னு போய்கிட்டு இருக்கிற எத்தி பேசாத. காசெல்லாம் இப்ப சளி பேச கூட கொடுக்க மாட்டேன். ஆளப்பாரால உனக்கு திறமையா 2 பேர் போங்க. கொஞ்சம் நீ போட நீங்க பெரிய குஞ்சு காசு வேணும். அவன் காசு கேப்ப வேலை கட்ட நீ எதுக்கட கேக்குறேன் உனக்கு? ஐயோ முடியலைங்க என்னால.
மண்டை வடிச்சிக்க மாட்டேங்குது. நான் எங்க போய் சொல்லிட்டு. ஆ கத்தி கத்தி தொண்டை போச்சுங்க. சுப்பாத்தா கொஞ்சம் சடக்குன்னு கிளம்பி போங்க. சைக்கிள் ஊட்டிட்டே போங்க. ஓட்டிட்டு போனா அது தாங்காது 3 பேத்தி. சும்மா ஊட்டிட்டே போங்க. ஒரு கெப்பாசிட்டியா இருக்கும். போயிட்டு வாங்க போங்க.